அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர பௌர்ணமி. இடது கை சந்திரமேடு பகுதியில் இந்த நம்பரை ஒரே ஒரு முறை எழுதி பாருங்கள். 1 மணி நேரத்தில் பணம் வர தொடங்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியை முன்னிட்டு அன்றைய தினம் நினைத்த காரியம் நடப்பதற்காகவும் பணவசியத்தை தரக்கூடிய எளிமையான தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். அபாரமான பணவசியத்தை தரக்கூடிய மிகவும் எளிமையான மெத்தட் இது. யாருமே நீங்க தவற விடாதீங்க. நாளைய ஒரு நாள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் பௌர்ணமி, அதிலும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரிய நாள். அதனால தாங்க வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியை குபேர பௌர்ணமியாக நம்ம எடுத்துப்போம். இதை தாண்டி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். அதே நேரத்தில் உடனடியாக பலனை தரக்கூடியது. இந்த சிம்பிளான மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 2:36 பௌர்ணமி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளை மறுநாள் ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:11 பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைய தினம் நாள் முழுவதுமே நிறைவாக நமக்கு பௌர்ணமி திதி இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பென் நமக்கு தேவை. நீங்க பென் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. ஸ்கெட்ச், மார்க்கர், ஹைலைட்டர்னு எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தாங்க இந்த நம்பரை நம்ம எழுதணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்ட் சந்திரமேடு பகுதியில் இந்த டாலர் சிம்பிள் போல நம்ம எழுதணும். டாலர் சிம்பிள்ல இங்கிலீஷ் ஆல்பபெட் எஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு கோடு நம்ம போடுவோம். ஆனால் இதுல 2 கோடு நம்ம இழுக்கணும். அதற்கு பக்கத்துல 199621147 1996211147 ஒரே ஒரு முறை இதை எழுதினாலே போதும். எழுதி முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த டாலர் சிம்பிளையும் நீங்க எழுதி வச்சிருக்கும் இந்த பணவசிய நம்பரையும் பாருங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த நம்பர் நம்ம கையில இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்தால் பணம் வருமானு சில பேர் நினைக்கலாம். கட்டாயமாக நடக்கும். வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட நாளைய ஆனி மாத குபேர பௌர்ணமியில் இந்த எளிமையான மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக தாமரை திரவியம், லோட்டஸ் ஆயில். பொதுவாகவே தாமரை பூ மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. நம்ம இது பர்சனலா பார்த்து பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்கிறது. இதை ஓபன் பண்ணாலே அந்த அளவிற்கு
தெய்வீக மனம் வீசும். இந்த தாமரை எண்ணெயை 2 விதமாக நம்ம பயன்படுத்தலாம். முதலில் இதனுடைய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும், பணம் வீட்டில் தங்கும், கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தி பாருங்க. வீட்டில் சுபகாரிய தடைகள் இருந்தால் நீங்கும், உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க, நீண்ட நாட்களாக இந்த தாமரை திரவியத்தை நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு முறை நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க, நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு பணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை கொண்டு வரும். சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். வீட்டுல நீங்க எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி, அந்த விளக்கின் எண்ணெயில அல்லது நெய்ல 3 முதல் 5 சொட்டுகள் தாமரை திரவியத்தை நீங்க சேருங்க. இந்த பாட்டிலேயே நம்ம டிராப்பர் மாதிரி தாங்க கொடுக்கிறோம். சோ நீங்க ஹோல்ஸ் எல்லாம் போட வேண்டாம், ஓட்டையெல்லாம் நீங்க போட வேண்டாம். வீட்டுல நீங்க காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்குன்னு எந்த விளக்கு ஏற்றினாலும் அதுல 3 முதல் 5 சொட்டுக்கள் இந்த தாமரை திரவியத்தை சேருங்க. நீங்க கடைகள் வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்துல அங்கு நீங்க விளக்கேற்றினாலும் இந்த தாமரை எண்ணெயை சேர்க்கலாம். இந்த தாமரை எண்ணெயை பயன்படுத்தி இன்னொரு பணவசிய முறையும் இருக்குங்க. 2 5 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க. எந்த காயின் வேணாலும் எடுத்துக்கலாம், இருந்தாலும் 5 ரூபாய் நாணயம் விசேஷமானது. 2 காயின்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல ஒரு காயின் மீது இந்த தாமரை திரவியத்தை 2 சொட்டு நீங்க ஊத்துங்க. இன்னொரு காயினால அதை உரசி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமியில இதே போல நீங்க செஞ்சுட்டு வாங்க. முடிந்தவரை அதே நாணயங்களை நீங்க யூஸ் பண்ணுங்க, அதை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த தாமரை திரவியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க, அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் ஆயில், லாவெண்டர் திரவியம். பொதுவாகவே இந்த லாவெண்டர் மலருக்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்க வீடு துடைக்கும் போது அந்த தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் ஆயிலை நீங்க சேர்த்து வீடை தொடச்சு பாருங்க. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும், நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுல நெருங்கவே முடியாது. வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் ஆயிலை சேர்த்து நம்ம வீடு துடைக்கும் போது வீடு முழுவதுமே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸே வராது. சண்டை சச்சரவுகள், கோபம், டென்ஷன் இவை அனைத்துமே குறையும். நம்ம சேனல்ல நிறைய தாந்திரிக பொருட்களை பார்த்திருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த தாமரை திரவியத்தையும் லாவெண்டர் ஆயிலையும் ஒரு முறை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய பலன்களை கொடுக்கும். சில வீடுகள்ல பார்த்தோம்னா அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவெண்டர் ஆயிலால நீங்க வீட்டை துடைத்து பாருங்க. ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம்னா நல்ல வைப்ரேஷன் அதை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல மாற்றங்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.